அடுத்து நான்காவது தலைப்பாக இருக்கக்கூடிய தர்காவிற்கு செல்லலாமா என்ற தலைப்பு நிகழ் விவாதம் நடைபெற இருக்கின்றது. இதில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில்தான் ஜியாரத்து செய்ய வேண்டும். கபரின் மீது மண்ணை குவித்து வைக்கலாமே தவிர அதை கட்டுவதோ பூசுவதோ, கபரின் மீது கட்டடம் எழுப்புவதோ, தர்காவை ஜியாரத் செய்து அவர்களிடம் உதவி தேடுவதோ, உருஸ் கந்தூரி எடுப்பதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில்லை என்பதால் கூடாது என்பதுதான் தௌஹீத் ஜமாத்தின் நிலையாகும். இன்னொரு தடவை படிக்கிறேன். தர்காவிற்கு செல்லலாமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில்தான் ஜியாரத்து செய்ய வேண்டும். கபரின் மீது மண்ணை குவித்து வைக்கலாமே தவிர அதை கட்டுவதோ பூசுவதோ, கபரின் மீது கட்டடம் எழுப்புவதோ, தர்காவை ஜியாரத் செய்து அவர்களிடம் உதவி தேடுவதோ, உருஸ் கந்தூரி எடுப்பதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியல்ல என்பதால் கூடாது என்பதுதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலையாகும். அடுத்த தலைப்பு, தர்காவிற்கு செல்லலாமா? சுன்னத் ஜமாத்தின் நிலைப்பாடு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில்தான் ஜியாரத் செய்ய வேண்டும் என்பதும், பொது கபரின் மீது கட்டிடம் கட்டக்கூடாது என்பதும், ஆனால் வழிமார்களின் கபரில் கட்டலாம் என்பதும், தர்கா ஜியாரத் செய்து அவர்களிடம் உதவி தேடலாம் என்பதும், உருஸ் கந்தூரி விழா எடுக்கலாம் என்பதும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிக்கு எதிரானதல்ல என்பதே ஜமாத்துல் உலமா சுன்னத் ஜமாத்தின் வாதம். இன்னொன்று படிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில்தான் ஜியாரத்தில் செய்ய வேண்டும் என்பதும், பொது கபரின் மீது கட்டிடம் கட்டக்கூடாது என்பதும், ஆனால் வழிமார்களின் கபரில் கட்டலாம் என்பதும், தர்கா ஜியாரத்து செய்து அவர்களிடம் உதவி தேடலாம் என்பதும், உருஸ் கந்தூரி விழா எடுக்கலாம் என்பதும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிக்கு எதிரானது அல்ல என்பதே ஜமாத்துல் உலமா சுன்னத் ஜமாத்தின் வாதம். எங்க தரப்புல வீடியோ கேமரா எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. அதுக்கு நீங்க நிர்ணயிக்கணும். அதை யாரும் போன் மற்ற எதுவும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. 2 பேருக்கும் சேர்ந்து பொதுவான வீடியோ கேமரா ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. தனிநபர்கள் இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அது இல்ல, வீடியோ கேமரா வாசகம் கொஞ்சம் தயவுசெய்து ஒப்பந்தத்தை சொல்லுங்களேன். இதெல்லாம் ஒரு சராசரி ஒரு நியாய அடிப்படையோட தெரியாது. நீங்க 2 எடுத்தீங்கன்னா நாங்களும் 2 தான் எடுக்கணும். இதே மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க? இல்ல, எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்க எடுத்துக்கொள்வோம். ஒரு நிமிஷம், எங்களுக்கு வீடியோ எடுக்கிறது எவ்வளவு தேவை? வீடியோவுடைய ஒப்பந்தம் எப்படின்னா, இரு தரப்பினரும் தனித்தனியாக வீடியோ எடுத்துக்கொள்ள வேண்டும். 1. 2வது, வீடியோ பதிவின் போது தேதியும் நேரமும் அதில் இடம்பெற வேண்டும். 3வது, ஒரு அணியினரின் வீடியோ பதிவை மறு அணியினர் சார்பில் ஒருவர் கண்காணிப்பார். அது இப்ப இங்க நடந்துட்டு இருக்கு. அவர் எடுத்துட்டு இருக்கிறது கண்காணிக்க முடியும். நீங்க கண்காணிக்க நான் என்ன பண்றது? அவர் எடுத்துட்டு இருக்கிறது ஹேண்ட் கேமரா. நீங்க கண்காணிக்கலாம். அவர் எடுத்துட்டு இருக்கிறது ஹேண்ட் கேமரா. நீங்க கண்காணிச்சிட்டு தான் இருக்கீங்க. நீங்க வேணா பாருங்க. கேட்டனங்க மறந்துக்க மாட்டோமே. இல்ல, இது உங்களுக்கு தவறாகவே தெரியல. தவறா தெரியலையே. இல்ல, ஒப்பந்தத்துல இல்லையே. 2 தரப்புலையும் வீடியோ எடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 2 பேர் இருக்காங்க. இது அல்லாம ஒருத்தர் நின்று சுத்திட்டே தெரிவாரு. இது மாதிரி நீங்க 100 பேர் வேண்டாம் கூட்டி வரேன்னு சொல்றீங்க. என்ன நியாயம்? தரப்பினும் தனித்தனியாக வீடியோ எடுக்கணும்னு சொல்லிருக்குது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம், எங்க இஷ்டத்துக்கு நாங்க எடுத்துக்கிறோம். நாங்க எத்தனை எடுக்கணுங்கிறத நம்ம ஒரு வீடியோ 2 வீடியோ எல்லாம் ஒப்பந்தத்துல இல்ல. ஒரு வீடியோ 2 வீடியோ ஒப்பந்தத்தில் இல்ல. நீங்க எந்த அடிப்படையில் 2 வீடியோ கொண்டு வந்தீங்கன்னு தெரியல. இவங்களுக்கு 2 வசதி 3 வசதி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க 2 வசதி கொண்டு வந்திருக்கீங்க. 2 வீடியோ கண்டிப்பா கொண்டு வரணும், ஒப்பந்தத்தில் இல்ல. அப்ப அது நிபந்தனை இல்லைங்கிறக்காண்டி சொல்லிட்டாங்கல்ல, 100 பேர்த்த வேணாலும் வீடியோ எடுக்கிறது கொண்டு வரலாம்னு சொல்லிட்டாங்க. 100 பேர்த்த வேணாலும் வீடியோ எடுக்கிறது கொண்டு வரலாம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நீங்க வீடியோவா எந்த தரப்புல இருந்து வந்திருக்கீங்க? வீடியோ எந்த தரப்புல இருந்து வந்திருக்கீங்க? எந்திரிங்க, நீங்க உங்களை தான். எந்த தரப்புல இருந்து வந்திருக்கீங்க வீடியோ? நீங்க பேசுறீங்க, அதட்டன் கேக்குறீங்க. யார் அவரு? வெளியேத்துங்க. இல்ல அது சரி, அவர் பேசக்கூடாது. சிகப்பு தொப்பி யாரு? அவர் எந்திரிங்க. முதல் பேசக்கூடாது. சிவப்பு தொப்பி போட்டாங்க. சிவப்பு தொப்பிக்காரன் சிவப்பு தொப்பிக்காரன் வெளியேத்துங்க. சிவப்பு தொப்பியே வெளியே. நீ எந்திரி, சிவப்பு தொப்பி எந்திரி. நீ ஒரு நிமிஷம், எந்திரிக்க வேண்டிய தேவையில்லை. எந்திரிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஒரு நிமிஷம், அவர் என்ன சொன்னாரு? மெதுவா பேசக்கூடாது. பேசாதீங்க. சிவப்பு தொப்பி எந்திரி முதல்ல. அது எந்திரிக்க முடியாது. நீங்க சொல்லல எந்திரிக்க முடியாது. ஒரு நிமிஷம், அவங்க உட்காருங்க.
உருங்க கோழைகள் பேசத்தான் செய்வாங்க. உட்காருங்க. இருங்க, பயப்படக்கூடியவர்கள் பேசத்தான் செய்வாங்க. நம்ம எப்படி உட்கார்ந்திருக்கோம்? என்ன இது தெரியல. இருங்க இருங்க. சரி, டிஎன்டி அணியில உட்காருங்க. சொல்றேன் இருங்க. இங்க இருங்க. அதாவது பார்வையாளர்கள் பேசக்கூடாதுன்னு பலமுறை சொன்ன பிறகும் உங்களுக்கு பயம் வந்தா எந்திரிச்சு போட்டணும். சும்மா சலசலப்பு ஏற்படுத்த கூடாது. இங்க யாருக்கு எந்த பயமும் கிடையாது. பயம் வந்தனாலதான் ரவுடித்தனம் காட்டுறது, சவுண்ட் போறதை நாங்க பாத்துட்டு இருக்கோம். நாங்க பாத்துட்டோம், கண் கூட நாங்க பாத்துட்டோம். இப்போ யாரு ரவுடித்தனம் பண்றாங்க, யாரு திமிரு பண்றாங்க, யாரு சவுண்ட் விடுறாங்க, கண் கூட பாத்துட்டோம். அது நடக்காது. திருப்பூர்ல நடந்த மாதிரி கோயம்புத்தூர் நடக்காது, களியக்காவில நடக்காது. பார்வையாளர்கள் அமைதியா உட்காரணும். நீங்க உட்காரலன்னா எங்களுடைய டிஎன்டி அணியினர் உட்கார வைப்பாங்க உங்களை. அதை வரவேற்கிறோம், அதை வரவேற்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்க உட்கார வைக்கிறோம், நாங்க வரவேற்கிறோம். இன்ஷா அல்லாஹ். இது சரியா? நீங்க நீங்க நியாயம் பேசுங்க. இல்ல அவர் பேசுறது எந்த விதமான தவறும் இல்லை. அவர் நீங்க பேச வேண்டாம்னு சொல்லல, கொஞ்சம் சவுண்ட் கம்மியா பேசுங்கன்னு சொன்னாரு. அவரை நீங்க பேச வேண்டாம். அவருக்கு அந்த அதிகாரம் இல்ல. அவருக்கு எந்த அதிகாரம் இல்ல. வந்தா பார்வையிட்டமா போகணும்னு இருக்கணும். நீங்க சொல்லணும். அவர் எந்திரிச்சு பேசக்கூடாது, ஃபிர்தௌஸ் எந்திரிச்சு பேசக்கூடாது. நீங்க சொல்லணும், அது நீங்க சொல்லணும். நீங்க சொல்லிருக்கணும் ஃபிர்தௌஸ் எந்திரிச்சு பேசக்கூடாது, கலீல் எந்திரிச்சு பேசக்கூடாது, இவரும் பேசக்கூடாது, சேகப்தான் பேசக்கூடாது. அவர் பேசுறாரு பேசக்கூடாது. அவர் சொன்னது தவறா ஒண்ணு சொல்லல. தவறு சரியா பேசக்கூடாது. சவுண்டா பேசக்கூடாது. பேசக்கூடாது. இந்த சவுண்ட் பேசக்கூடாது. அவ்வளவுதான். பேசக்கூடாது. பேசக்கூடாது. என்ன ராஸ்கல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பார்வையாளர்கள் பேசக்கூடாது.